சிக்கிக்குது பாருங்க வாழ்க்கை. சும்மா போகல, திடீர்னு பார்த்தீங்கன்னா மாட்டிக்குது வாழ்க்கை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மாட்டிக்கினீங்களா? எங்காச்சும் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. எங்க மாட்டினாலும் தூக்குற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமாங்க. சில பேர் இப்படி சொல்லுவாங்க பாருங்களேன், தெரியாம வாயை கொடுத்து மாட்டிக்கினாங்கன்னுவாங்க. இது கூட பரவாயில்ல. சில பேர் வாழ்க்கை கொடுத்து மாட்டிப்பாங்க. வாயை கொடுத்து மாட்டின கூட்டம் கூட. சில பேர் சொல்லுவாங்க, காசை கொடுத்து மாட்டிக்கினாங்க, பணத்தை கொடுத்து மாட்டிக்கினாங்க. இப்படி மாதிரி மாட்டின கூட்டம்லாம் நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. நான் சொல்றேன், மீட்கப்பட்ட தேவ பிள்ளையை மீட்டு கொடுக்கிற ஒரு ரட்சகராய் அவர் இருக்கிறார். மீட்டெடுக்கிறவரா இருக்கிறார். நீங்க எங்க போய் மாட்டினாலும், எங்க போய் நீங்க அகப்பட்டாலும், எலி பொறியில போய் மாட்டின மாதிரி இருந்தாலும் மீட்கிற, காப்பாற்றுகிற ரட்சகரா இருக்கிறார். இது பாருங்க, நான் சொல்றேன், நீங்க தேவனிடத்துல அந்த அன்பை கொட்டி குவிக்கும் போது உங்க லைஃப்ல இந்த பிளஸிங்ஸ் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். உங்க வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். பாருங்க, தாவீது ராத்திரி வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கான். படுத்து தூங்கும் போது என்ன பண்ணுவான்? நல்லா போத்திட்டு தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. மனுஷன் மாமனார் அனுப்புறாரு, யார? மருமகனை கொல்றதுக்காக அனுப்புறாரு. இப்படி இருக்கும் பாருங்க, யோசித்து பாருங்க. கர்த்தர் அந்த நேரத்தில் அவனை காப்பாத்தி வெளியே அனுப்புறாரு. ஒரு மனுஷனை காப்பாற்றவே முடியாத இடம் எங்க தெரியுங்களா? தூங்குற இடம். ஏன்னா நம்மளே எந்த நிலையில இருக்கிறோன்னே நமக்கு தெரியாது பாருங்க. ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் காப்பாத்துறவரா இருப்பாரு. தாவீது சென்ற இடங்களெல்லாம், வசனம் இருக்கு பாருங்க, தாவீது சென்ற இடங்களிலெல்லாம் தேவன் அவனை காப்பாற்றினார். ஒட்டுமொத்தமா உங்க மொத்த பாசத்தையும் கொட்டி குவிக்கும் போது நான் சொல்றேன், சிக்கலில் அகப்படுத்துறதுக்கு 1000 பேர் ஊரை சுத்திக்கிட்டு இருந்தாலும் நான் சொல்றேன், எவன் வலையிலே நீ சிக்காத அளவுக்கு தேவாதி தேவன் உன்னை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். உன்னை மீட்டு வெளியே எடுத்துட்டு வருவார். உன்னை மாட்டி வைத்துக் கொள்ள விரும்புகிற இந்த உலகத்தில் உன்னை மீட்டு எடுத்து காப்பாற்றக்கூடிய ரட்சகர் அவர் இருப்பார். உனக்கு ரட்சகரும் என் தேவனும் அப்படின்னா அவர் தான் எல்லாம். எனக்கு என் தேவன் தான். தேவன்னா மேலானவர், மேன்மையானவர் என் லைஃப்ல. நான் சொல்றேன், உங்க லைஃப்ல அவர் உங்களுக்கு கார்டினா இருப்பார். சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, எங்களுக்கு எல்லாமே எங்க அண்ணா தான் சொல்லுவாங்க. சில பேர் எல்லாமே எனக்கு மாமா தான் அப்படின்னுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, எல்லாமே எனக்கு பெரியப்பா தான் அப்படின்னுவாங்க. எல்லாமே எனக்கு எங்க வீட்டுக்காரர் தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களால சில விஷயங்கள் செய்ய முடியாது அவங்களுக்கு. நான் சொல்றேன், எல்லாமே நமக்கு தேவன் தான். எல்லாமே நமக்கு தேவன் தான். அற்புதமான ஆட்களை வைத்து அருமையை நம் காரியங்களை அவர் நிறைவேற்றி முடித்து விடுவார். தேவனிடத்திலே ஒட்டுமொத்தமான அன்பை நீங்கள் கொட்டி குவிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு துருகமாய் இருப்பார். துருகம், இதெல்லாம் இந்த கோட்டை, இந்த துருகம், இந்த கேடகம், இது எல்லாமே காப்பாத்துற ஒரு விஷயங்க. உங்களை காப்பாத்துற ஒரு விஷயங்க. நம்மளை காப்பாத்துற ஒரு விஷயம். தேவன் நம்மளை காப்பாத்துற விஷயத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறார். நம்மளை பாதுகாக்கிற விஷயத்துல மிகுந்த ஒரு அக்கறை நிறைந்த ஒரு தேவனா இருக்கிறார். ரட்சண்ய கொம்பும் ரட்சண்யமும் இது எல்லாமே காப்பாத்துற மேட்டர் தான். ரட்சிப்பது, ரட்சண்ய கொம்பு, ஒரு ஆதாரத்துவம், என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறீர். இஸ்ரேல் தேசத்துல அடைக்கல பட்டணங்கள் என்று ஆங்காங்கே சில பட்டணங்கள் இருக்கும். அந்த அடைக்கல பட்டணமே என்னன்னு தெரியுங்களா? ஒரு மனிதன் அந்த பட்டணத்துக்கு போயிட்டான்னா அவன் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் அவனுக்கு தீங்கே செய்யக்கூடாது. அவன் எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் அந்த பட்டணத்துக்குள்ள அவன் போயிட்டானா யாருமே அவனுக்கு கேடு செய்ய முடியாது. நான் சொல்றேன், ஒட்டுமொத்த அன்பை அவர் மேல நீங்க கொட்டி குவிக்கும் போது நான் சொல்றேன், அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளாகவே நீங்க வந்துடுறீங்க. தேவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதுகாப்பை அருளுகிறார். கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து, ஆண்டவரே ஒரு பெரிய பாதுகாப்பை நீர் எங்களுக்கு அருளுகிறீர் ஐயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எவராலையும் காப்பாற்ற முடியாத, எவராலையும் பாதுகாக்க முடியாத ஒரு வாழ்க்கை தான் இன்னைக்கு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் தன்னை காத்துக் கொள்வதற்கு என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்றான், ஆனா காக்க முடியல, பாதுகாக்க முடியல. ஆனா பரம தகப்பன் சொல்றாரு, நான் உனக்கு கண்மலையா இருப்பேன், நான் உனக்கு கோட்டையா இருப்பேன், நான் உனக்கு ரட்சகரா இருப்பேன், நான் உனக்கு அடைக்கலமா இருப்பேன், நான் உனக்கு துருகமா இருப்பேன், நான் உனக்கு கேடகமா இருப்பேன், நான் ரட்சண்ய கொம்பா இருப்பேன், நான் உனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பேன். ஓ
ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ வேற என்ன வேண்டும் நம்ம லைஃப்ல? தேசத்தின் பாதுகாப்புக்காக ஒவ்வொரு தேசமும் எத்தனை கோடிகளை செலவழித்து கொண்டிருக்கிறது. நான் கோடிகளை செலவழிக்காவிட்டாலும் எனக்காக ஓடி வந்து பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய மகா பெரிய தேவன். உன் உச்சன் தலை முதல் உள்ளம் பாதம் வரைக்கும் நீ பழுதொன்றும் கிடையாது, நீ பாதிக்கப்படுவது கிடையாது. பரம தகப்பனுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய மனவாட்டி நீ. என் பிரியமே, நீ என் ரூபவதி. உன்னில் பழுதொன்றும் இல்ல, உன்னில் பாதிப்பொன்றும் இல்ல. உனக்கு கேடு செய்வார் இல்ல, உன்னை சேதப்படுத்துவார் இல்ல, உன்னை வாதிப்பார் இல்ல, வதைப்பார் இல்லை என்று தேவனுடைய தெய்வீக ரகமான வாக்குகள். ஓ காப்பாற்றும் கர்த்தருடைய கரம், காப்பாற்றும் கர்த்தருடைய மகிமை, காப்பாற்றும் கர்த்தருடைய வல்லமை, காப்பாற்றும் கர்த்தருடைய மேன்மை உங்க கூடவே உங்க கூடவே உங்க கூடவே உங்க கூடவே இருக்கு. அவரு கீழே விழுந்து தலையில அடிபட்டு இறந்துட்டாருங்க அப்படின்னுவாங்க. நம்ம கூட தான் எத்தனை முறை கீழே விழுந்திருக்கோம். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டையில தையல்லாம் இருக்கு. எனக்கு இந்த பக்கம் 6 தையல் இருக்கு. அப்படியே மண்டையெல்லாம் பொழந்து ரத்தம்லாம் ஊத்தி இருக்கு. இப்போ இருக்கு அந்த தழும்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எத்தனை முறை கீழே விழுந்திருப்போம், எத்தனை மண்டை உடைஞ்சிருக்கு. அதை காப்பாத்துறாரு. வழுக்கி விழுந்து அப்படி சொல்லிட்டே போலாம். பாருங்களேன், எவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். ஆனா தாயின் கருவில காப்பாத்திய கர்த்தருடைய கைகள் முடக்கப்படவே இல்லை, மூடிக்கொள்ளவும் இல்லை. நீட்டப்பட்ட புயங்கள் இன்றைக்கும் நீட்டப்பட்டதாக ஆதரிக்கிற கரங்கள், ஆதரவை ஒரு நாளும் வாபஸ் வாங்காம ஆதரவு கொடுக்கிற கரங்களாகவே இருக்கிற அவருடைய அன்பு, அந்த நிறைவு. 3ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிப்போம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். பக்கத்துல பார்த்து கேளுங்க, சத்துருக்கள் இருக்காங்களா? சில பேர் சொல்ல தெரியலங்க. அது எங்க கேக்குறீங்க? நான் சொல்றேன், நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் கண்டிப்பா இருக்கும். அதை உங்களுக்கு சொல்லவே வேணாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கெல்லாம் வந்து கேட்கவே வேணாம். டசனா இருக்கும். ஆமா, ஆண்டவர் உங்களை சும்மா ஜம்முன்னு வச்சிருக்காரு பாருங்க. இன்னமா ஜம்முன்னு வச்சிருக்காரு பாருங்க உங்களை உங்க ஃபேமிலியை, உங்க பிள்ளைகளை. ஒரு கண்ணா 2 கண்ணா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் சாதாரண பூசணிக்காலாம் உடையக்கூடாது. ஆமா, இமாம் பெருசாத்துன்னு வரணும். அவ்வளவு பெரிய ஊரு கண்ணு, நாய் கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு எல்லாம் உன் மேலையும், உன் குடும்பத்தின் மேலையும், உன் வீட்டு மேலையும் தான், வேற யார் மேலையும் கிடையாது. ஆமாங்க, ஒரு மனுஷன் நல்லா இருந்தா யாருக்கும் பிடிக்க மாட்டேதுங்க. நிறைய பார்த்துட்டேங்க. ஒரு மனுஷன் நல்லா இருந்தா பிடிக்க மாட்டேங்குது, அவன் லேண்ட் வாங்கினா பிடிக்க மாட்டேங்குது, வீடு கட்டினா பிடிக்க மாட்டேங்குது, அவங்க பசங்களுக்கு திருமணம் பண்ணா பிடிக்க மாட்டேங்குது, அவங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்தா பிடிக்க மாட்டேங்குது. ஒன்றும் இல்லை, காதல கழுத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 4 சவரம் ஏறினா பிடிக்க மாட்டேங்குது. அது ஏன் தான் தெரியல, மனுஷனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. பாருங்க, மனுஷனுக்கு அவ்வளவு ஒரு வஞ்சன்ஸும் எரிச்சலும். அப்படிப்பட்ட மனுஷர்கள்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நான் கவனிச்சிருக்கேன் லைஃப்ல. அப்படியே கொஞ்சம் நம்ம அவங்க கையில எல்லாம் சிக்கணும்னு வச்சுக்கொள்ளுங்களேன், பீஸ் ஆகிடுவாங்க. அது மாதிரி எரிச்சல் பிடிச்ச மனுஷன்லாம் இருக்காங்க பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு நிறைய சத்துருக்களை தரும். இப்படி ஒரு வசனத்தை சொல்லிட்டீங்க. ஆமாங்க, கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ண ஆசீர்வாதம் பண்ண. ஈசாக்கு சத்துருக்களை சம்பாதிக்கல, சத்துருக்களை அவன் தேடி போல. ஆனா அவன் ஆசீர்வாதம் பெருக 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 சத்துருக்களும் பெருகிட்டாரு. நான் சொல்றேன், அதுக்காக நீங்க பயந்துடாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்துருக்கள் பெருகுறாங்கன்னு லேண்ட் வாங்குறது நிறுத்தாதீங்க. சத்துருக்கள் இருக்காங்கன்னு நல்ல ட்ரெஸ் பண்றதை நிறுத்தாதீங்க. சத்துருக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பங்களா கட்டுறதை நிறுத்தாதீங்க. சத்துருக்கள் இருக்காங்கன்ட்டு சவரன் வாங்குறதை நிறுத்தாதீங்க. சத்துருக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜம்முன்னு வாழ்றத
நீ என்ன நினைச்சுக்கணும், நான் ஜம்முன்னு இருப்பேன், நான் ஏசப்பா பிள்ளை, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, ரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளை, கர்த்தரை நான் பிளஸ் பண்றார், கர்த்தரை நான் ஆசீர்வாதம் பண்றார், கர்த்தரை நான் மேன்மைப்படுத்துறார். நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருதோ இல்லையோ, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைய சத்துருவை கொடுக்குதுங்க. நிறைய சத்துருக்களை கொடுக்குது. ஆனா நீங்க கவலையப்பட வேணாம், அதுக்கு விலக்கி காப்பாத்துறதுக்காக தான் கர்த்தாதி கர்த்தர் பக்கபலமா இருக்கிறார். உங்களுக்கு சில விஷயம்லாம் உங்க காதல் கூட வரலாம், இன்னும் ஆட்டம் அண்ணாவ இன்னும் ஆட்ட. நான் மறுபடியும் அந்த அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் உங்க காதல் எல்லாம் விழுந்துச்சுன்னா ஒன்னும் பயப்படாதீங்க. இன்னும் கர்த்தர் உங்களை அவங்கள மத்தியில கொண்டாட வைப்பார். ஆண்டவர் உங்களை செலிப்ரேட் பண்ண வைப்பார். உன் உயர்வே சத்துருக்கள் நடுவுல தான். சத்துரு இல்லாம உனக்கு உயர்வு கிடையாது, சத்துரு இல்லாம உனக்கு மேன்மை கிடையாது, சத்துரு இல்லாம மகிமை கிடையாது, சத்துரு இல்லாம வளர்ச்சி கிடையாது. சத்துருக்கள் நடுவிலே தான் வைத்து தேவன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரத்தை நிரம்பி வழியை செய்து உன் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் தேவ பிள்ளைய பயப்படாத. தீமையும் நாசம் மோசமும் பாதிச்சிருனும் பயப்படவே பயப்படாத. நன்மையும் கிருபையும் நன்மையும் கிருபையும் நன்மையும் கிருபையும் நன்மையும் கிருபையும் உன் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் உன்ன நன்மையும் கிருபையும் நன்மையும் கிருபையும் நன்மையும் கிருபையும் நன்மையும் கிருபையும் நன்மையும் கிருபையும் அது ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும், உன்னோட டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும், உன் பின்னாடி அது வந்துகிட்டே தான் இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைய பேர் எரிச்சலா இருக்கிறாங்கல்ல, நிறைய ஏற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம், நிறைய உயர்வுகள் இன்னும் வரப்போகுதுன்னு அர்த்தம், இன்னும் நிறைய பெருக்கங்களை நீ பார்க்க போறன்னு அர்த்தம். இது அல்ல, உன் வீடு பத்தாது, உன் ஒரு அக்கவுண்ட் பத்தாது, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு அக்கவுண்ட் எடு, உன் பேர்ல இன்னொரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணு. இந்த அக்கவுண்ட் பத்தாது, இன்னொரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணு. கர்த்தர் பெருக பண்ணுவார், சிறக்க பண்ணுவார், செழிக்க பண்ணுவார், விரிவடைய பண்ணுவார். சத்துருக்களை பார்த்து தேவ பிள்ளையை தயவு செய்து நான் சொல்லுகிறேன், பயப்படவே பயப்படாத. பக்கத்துல இருந்தாலும் பயப்படாத, எதிர்க்கல இருந்தாலும் பயப்படாத, உன்னை சுத்தி இருந்தாலும் பயப்படாத. உன் தலையில இருக்கிற ஒரு முடி கூட தேவ சித்தம் இல்லாம கீழே விடாதே. உன் நிழலை தொடுவதற்கு கூட தேவன் ஒரு நாளும் சத்துருவுக்கு அனுமதி அளிக்க மாட்டார். சத்துரு இல்லாத வாழ்க்கையை எதிர்பார்க்காதிருங்கள். வாழ்க்கையில சத்துருக்கள் இருப்பார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்துருக்கள் மத்தியில் வளர்வதில் தான் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு.